வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன, இந்த ஆக்டில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க, அதுபோல் இந்த சார்ட்டர் 1726 அப்படிங்கிறது எந்தெந்த நன்மைகள்லாம் கொண்டு இருந்துச்சு, அதுபோல் என்னென்ன தீமைகளையும் கொண்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, கிழக்கிந்தியா கம்பெனி அப்படிங்கிறது இந்தியாவில் வாணிபம் செய்யறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த டயத்துல ரொம்ப அதிகமா காணப்பட்டிருக்கும். அதுபோல அந்த கம்பெனியில ஏற்பட்ட அவங்களோட நிர்வாகத்திற்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு ஒரு முறையான ஒரு நீதித்துறை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. கல்கத்தா, மும்பை, சென்னை போன்ற இடத்துல வேறு வேறு வகையான நீதித்துறை செயல்பட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது ஒரே நீதித்துறை, ஒரே மாதிரியான நீதித்துறை அமைப்புக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதுனால ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 அப்படின்னு சொல்லலாம். 1687 ஆண்டு உருவாக்கப்பட்ட சார்ட்டர்ட் ஆக்ட் ஆனது ஒரு சில நீதித்துறை அமைப்பை கொண்டிருந்ததா இருந்துச்சு. ஆனாலும் அது ஒரு அப்டேட்டடா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் இந்த குறைபாடெல்லாம் சரி பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 அப்படிங்கிறது. இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1726ஓட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியானது ஆட்சி பண்ற எல்லா பகுதியிலையுமே ஒரே மாதிரியான ஒரு நீதித்துறை அமைப்பு, ஒரு சட்ட அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதும், கொல்கத்தா, சென்னை, மும்பை போன்ற இடத்துல தனித்தனியா இருக்கிற இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை புது புது நீதிமன்றங்களை கொண்டு ஒரே அமைப்பின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும், அடுத்ததா பிரிட்டிஷ் குடிமக்களுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் சட்ட வசதிகளை ஏற்படுத்துறத உறுதி செய்யறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சார்ட்டர்ட் ஆக்டோட முக்கியமான நோக்கமா இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இது எந்தெந்த விஷயத்தெல்லாம் உள்ளடக்கியதா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேயர் கோர்ட் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதாவது கல்கத்தா, சென்னை, மும்பை போன்ற இடத்துல மேயர் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. இந்த மேயர் கோர்ட்ல ஒரு மேயரும் அவருக்கு கீழே 9 ஆல்டர்மேன்களும் இருப்பாங்க. அடுத்ததா இந்த மேயர் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், நீதி வழங்கும் அதிகாரம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இருக்க சிவில் பிரச்சனைகளான விவசாயம், சொத்து பிரச்சனை, அவங்களுக்கு இடையில இருக்கிற கான்ட்ராக்ட் சம்பந்தமான இஷ்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா சிவில் வழக்குகளை மட்டும் தீர்க்கிறதுக்கான அதிகாரம் பெற்றதா இந்த மேயர் நீதிமன்றங்கள் இருந்துச்சு. அடுத்ததா அந்த மேயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு நம்ம அப்பீல் போறதுக்கான ஒரு வழிவகையும் செஞ்சிருந்தாங்க. அப்படி அப்பீல் ஃபர்ஸ்ட் எங்க போகணும் அப்படின்னா, நகரத்தோட ஆட்சியர்கிட்ட நம்ம அப்பீல் போகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 ஏற்படுத்தி இருந்தாங்க. அப்படி நம்ம அந்த நகரத்தோட ஆட்சியர்கிட்ட அப்பீல் போயும் அப்பவும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் தீர்க்கப்படல, நம்ம மேலும் அப்பீல் போகலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வசதி ஏற்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது நம்ம இங்கிலாந்துல இருக்கிற பிரிவியூ கவுன்சில் அங்கே நம்மளோட கேசஸை அப்பீல் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வழிவகையும் இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 செஞ்சிருப்பாங்க. அடுத்ததா முதலா இந்தியாவில் ஆங்கில சட்டங்களை அறிமுகப்படுத்தினது இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த முறையான இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரே மாதிரியான இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தோட அமைப்பு முதலா இந்த 1726 சார்ட்டர் ஆக்ட்ல தான் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததா அந்தந்த நகராட்சிக்கும் நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதுல அந்த மேயர் கோர்ட்ல இருக்கிற அந்த மேயருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஆல்டர்மேன்களுக்கும் அந்த நிர்வாகத்தோட பொறுப்பை அவங்க கையில ஒப்படைச்சாங்க. இந்த மேயர் கோர்ட்டுக்கு தேவையான ஜட்ஜஸ், அந்த மேயர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்த அதிகாரிகளாகவும் வணிகர்களாகவும் தான்
இந்த மேயர் கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜஸாவும் ஆல்டர்மேனாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதோட ஃபீச்சருக்கு அப்புறமா இதோட மெரிட்ஸ்லாம் என்னென்ன, சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 ஏற்படுத்தப்பட்டதுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத முதலா ஒரே மாதிரியான சட்ட அமைப்பு அப்படிங்கிறது இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 கீழே தான் வந்து ஏற்படுத்தினாங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை வந்து முறையா சட்டப்படி தீர்க்கிறதுக்கான ஒரு வழி வந்து செஞ்சாங்க. அடுத்ததா மேல்முறையீட்டு வசதி, அப்பீல் போறதுக்கான வசதியும் வந்து இந்த சார்ட்டர்ட் ஆக்ட்ல செஞ்சிருந்தாங்க. அது ஒரு மெரிட்டா வந்து பார்க்கப்படுது. முன்னாலேயே குறிப்பிட்ட மாதிரி இப்ப இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்த நீதித்துறை அமைப்புக்கு ஒரு அடித்தளமா வந்து சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 வந்து பார்க்கப்பட்டது. அடுத்ததா ஆங்கில சட்டங்களை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது நீதித்துறையோட வளர்ச்சியை வந்து ஒரு புதிய பாதையில எடுத்துட்டு போனுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நகராட்சி நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்கான வழிவகைகள்லாம் வந்து இதுல செய்யப்பட்டிருந்துச்சு. அடுத்து நம்ம இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1726 இருக்கிற டிமெரிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த மேயர் கோர்ட் அப்படிங்கிற நீதித்துறை அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நகரங்களுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சே தவிர அது கிராமப்புற இந்தியாவிலலாம் வந்து இப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணல. இது வந்து இதோட ஒரு டிமெரிட்டா பார்க்கப்படுது. அடுத்ததா இங்க இந்தியர்களுக்கு நீதி கிடைச்சிச்சா அப்படின்னா அது ஒரு பேரளவுக்கு தான் அது வந்து இருந்துச்சு. இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் ஃபுல்லாவே பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ஃபேவரா தான் அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இங்க இந்தியர்களுக்கான நீதி அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டதா இருந்துச்சு. இந்த மேயர் கோர்ட்ஸ்ல ஜட்ஜஸா இருக்கிற ஜட்ஜஸும் சரி, அது போல இந்த 9 ஆல்டர்மேன்ஸும் சரி, அவங்க வந்து எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருக்கிற அதிகாரிகளா தான் இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு முறையான சட்ட பயிற்சி அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கப்படல. இது ஒரு டிமெரிட்டா வந்து பார்க்கப்படுது. அடுத்ததா இந்தியாவில் நம்ம ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது புதிதா இங்கிலாந்துல இருந்து உள்ள சட்டத்தை வந்து நம்ம இங்க கொண்டு வரும் பொழுது அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்ததுனால ஆங்கில சட்டத்தோட திணிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மக்களிடையே பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துறதா இருந்துச்சு. அடுத்ததா இந்த மேல்முறையீட்டு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது வந்து ஒரு நன்மையா நம்ம பார்த்தாலுமே இந்த மேல்முறையீட்டு அமைப்பு அப்பீல் போறது அப்படிங்கிறது மேயர் கோர்ட்ல இருந்து ஆட்சியருக்கு அடுத்ததா நம்ம வந்து அப்பீல் போறது வந்து இங்கிலாந்துல இருக்கிற அந்த பிரிவி கவுன்சிலுக்கு தான் போற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அப்போதைக்கு அதிகமா செலவு செய்ய வேண்டியது இருந்தது. அது போல அதிகமான டைம் வந்து வேஸ்ட் ஆகிறதா இருந்தது. நம்ம முன்னாலேயே பார்த்த மாதிரி இந்த சட்டம், இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் இது எல்லாமே வந்து நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு தானே தவிர இந்தியாவில் பெரும்பான்மையான கிராம மக்கள் வந்து இது போய் சேரவே இல்லை. இது போல இன்னும் பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது போல நிறைய வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரோம். லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.